மேலே உள்ள ஆளை நீங்கள் எல்லாரும் நிறைய வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. அவர் தான் சுராஜ். அதாவது என்னன்னா, தமிழ்நாட்டில் வட மாநிலத்திலேருந்து இந்த வேலைக்காக பிழைக்க வந்தவர். ஆனால் அவங்களுக்கு இப்போ என்ன ஆச்சுன்னா, தமிழ்நாட்டில் சேர்ந்த நாடு வேறு ரொம்ப தரம் தாண்டி அவங்கள அடித்து துன்புறுத்திருக்காங்க, வெட்டவும் வச்சு போயிருக்காங்க. என்ன காரணம்னா வேற ஒரு காரணம் கிடையாது. ஒரே ஒரு காரணம், அவர் வட மாநிலத்திலேருந்து தமிழ்நாடு உழைக்க வந்தாங்கிற ஒரே காரணம் மட்டும்தானா. அதாவது ஒரு 4 பேர் செஞ்ச தப்புக்காக தமிழ்நாடு இப்போ தலை குனிஞ்சு போய் தான் இருக்குது. அவங்களுக்குலாம் பெரிய வயசுலாம் கிடையாது. 16, 17, 18, 19 அந்த வயசுக்குள்ள தான் அந்த 4 பேருமே இருக்கிறாங்க. ட்ரெயினில் வரும்போது ரீல்ஸ் எடுத்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த வட மாநிலவர் ஏன் கத்தி வச்சுலாம் ரீல்ஸ் எடுத்துருக்கீங்க, தப்பு தானே சொல்லி கேட்டதுக்கு அவரை உட்கார வச்சு அவரை கத்தியால் மிரட்டுற மாதிரியும் அவங்கள தாக்குற மாதிரியும் ரீல்ஸ் எடுத்து அதையும் தைரியமாக சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு என்ன புரிய மாட்டேங்குன்னா, அவங்களும் இங்கேருந்து வேலை பார்க்க வந்தவங்க தான். அவங்களும் ஃபேமிலி இருக்குது, அக்கா இருக்குது, தங்கச்சி இருக்குன்னு யாருக்குமே ஒன்றும் புரிய மாட்டாங்க. அவங்களும் வேலை பார்க்க வந்தவங்க. அவங்களும் நம்ம தாய். அவங்க இங்கே வேலை பார்க்குற மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களும் வடக்க போய் வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. இதே நம்ம இன்னைக்கு செஞ்ச மாதிரி நாளைக்கு அவங்க செஞ்சால் நம்ம நிலைமை என்ன ஆகும்? இன்னைக்கு அவன் பீகார்காரன் தமிழ் இருந்து வெளியே போக சொல்லி அவங்களை அடிக்கிறீங்க. நாளைக்கு அவன் ஊர்ல அண்ணனையும் தம்பி இப்படி போட்டு அடிச்சு விரட்டுவான். இது அப்படியே நடந்துகிட்டே இருக்கும். நீ வேற நாட்டுல இவங்க வேற நாட்டுல இல்லடா, ஒரே நாடு இந்தியா. யார் வேணாலும் எங்க வேணாலும் வாழ உரிமை.